2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புரட்சி பாரத கட்சியை தமிழ்நாடு முழுவதும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தலைவர் ஜெகன்மூர்த்தியுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் செயற்குழு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தலைவர் ஜெகன்மூர்த்தியுடைய ஆணைக்கிணங்க சேலம் மாவட்டத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை குறித்தும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதே சமயத்தில் சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் தாலுகாவிற்கு உட்பட்ட தலைவாசல் பிற்கா, வீரகனூர் பிற்கா இந்த பகுதியிலே பல வருடங்களாக மக்கள் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். 59 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே உடனடியாக அந்த வீட்டுமனை பட்டாவை உடனடியாக அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். அதே சமயத்தில் தமிழகத்திலே இன்றைக்கு தொடர்ந்து இந்த பட்டியலின மக்களுக்கு பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆணவ படுகொலை அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய முன்தினம் தருமபுரி மாவட்டத்திற்குட்பட்ட பாலக்கோடு தொகுதிக்கு உட்பட்ட காரியமங்கலம் சென்னாம்பட்டியை சார்ந்த நந்தகுமார் அவருடைய மகன் திருப்பதி, ராஜகாந்தனுடைய மகன் முருகன் ஆக இருவரும் ஆணவ படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை நாங்கள் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். குற்றவாளியை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய வேண்டும். உரிய தண்டனை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும். அதே சமயத்தில் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் தம்பி கவினுடைய ஆணவ படுகொலையை கண்டித்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்பொழுது என்ன கோரிக்கை முன்வைத்தோம் என்று சொன்னால், தலைவர் ஜெகன்மூர்த்தியுடைய ஆணைக்கிணங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம். தலைவர் அவர்கள் என்ன கோரிக்கை முன்வைத்தார் என்று சொன்னால், ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆக இந்த அரசு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றியிருந்தால் இன்றைக்கு இந்த ஆணவ படுகொலை தருமபுரியில் நடைபெற்றிருக்காது. ஆகவே உடனடியாக இந்த அரசு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆலோசனை செயற்குழு கூட்டத்திற்கு மாநில துணை செயலாளரும் மாவட்ட செயலாளருமான அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ராமதாஸ் அவருடைய தலைமையிலே நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். தங்கதுரை, காசி விஸ்வநாதன், பிரபு, கருப்புசாமி, அருணகிரி, விஜயகுமார் மற்றும் என்னோடு மாநில பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பரணி மாரி, மரியாதைக்குரிய அண்ணன் எட்மன், தம்பி கோபிநாத் இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள்.